வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வடமாநில தொழிலாளர்கள் இது சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய சர்ச்சை இப்பொழுது தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தேசிய அளவில் கூட உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வடமாநில தொழிலாளிகள் தமிழ்நாட்டில் தமிழர்களால் தாக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான கதை தேசிய அளவில் பரப்பப்பட்டு அதன் காரணமாக வடமாநிலத்தவர்களிடையே தமிழர்களை பற்றிய ஒரு மோசமான ஒரு எண்ணத்தை விதைப்பதற்காக சில சக்திகள் செயல்பட்டு வருகின்றன. அவர்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு இப்பொழுது நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதை பற்றிய உரிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி எந்த தாக்குதல் சம்பவம் இங்கே நடைபெறவில்லை என்பது திரும்ப திரும்ப உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே வடமாநில தொழிலாளர்களை நேரில் சந்தித்து அவர்களுடைய பாதுகாப்பையும் அவர்களுடைய நல்லெண்ணங்களையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அப்படி இருக்கிற போது வடமாநில தொழிலாளர்கள் என்கிற இந்த பிரச்சனையை எதற்காக ஒரு பொய்யாக உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால், இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய முன்முயற்சியால் ஒரு தேசிய அளவிலான கூட்டணி என்பது நாடு முழுக்க உருவாக்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட நிலையில் வடமாநிலத்தைச் சேர்ந்த பல தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து இங்கு எதிர்காலத்தில் ஒரு கூட்டணியை பிஜேபிக்கு எதிராக அமைப்பதற்கான முன்முயற்சிகளை எடுக்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பைண்டிங் ஃபோர்ஸ் என்று சொல்வார்களே, ஒரு இணைப்பு சக்தியாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டை மையமாக வைத்து ஒரு தேசிய கூட்டணி இங்கு உருவாவது என்பது பலரையும் அச்சுறுத்துகிறது. அதன் காரணமாக தமிழர்களை பற்றி தமிழ்நாட்டை பற்றி ஒரு எதிர்மறையான எண்ணங்களை வட இந்தியர்களிடம் உருவாக்கினால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சரினுடைய முன்முயற்சியால் அமைக்கப்பட போகிற கூட்டணி, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வடமாநிலங்களில் மக்கள் ஆதரவில்லாமல் ஆக்க முடியும் என்று திட்டமிட்டு இதை செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 30 லட்சத்திற்கு மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். அவர்களில் பலர் பல வருடங்களாக இங்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு மொழி ரீதியான பிரச்சனையோ பண்பாட்டு ரீதியான பிரச்சனையோ எந்த பிரச்சனையும் தமிழ்நாட்டில் ஏற்பட்டதில்லை. நீங்கள் பிற மாநிலங்களில் சென்று வாழக்கூடிய தமிழர்களுக்கு எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிற மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் எந்த மொழியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எந்த காலத்திலும் எந்த பிரச்சனையும் இருந்தது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய வடமாநில தொழிலாளர்கள் ஊடகங்களில் பேசுகிற செய்தியை நீங்கள் கேட்டால் தமிழ்நாட்டை அவர்கள் எப்படி தங்களுடைய சொந்த ஒரு வீட்டைப் போல பாவிக்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள், எப்படி பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட நிலையில் இந்த கட்டுக்கதைகள் என்பது அது ஒரு 2 விதமான அபாயங்களை கொண்டிருக்கிறது. ஒன்று, தமிழ்நாட்டில் ஏதோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருப்பது போன்ற ஒரு பொய் தோற்றத்தை வடமாநிலங்களில் உருவாக்குவது. இன்னொன்று, பிற மாநிலங்களில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுவதற்கு இதுபோன்ற வதந்திகள் காரணமாகிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது ஒரு விதத்தில் வடமாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பாதுகாப்பிற்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பதை நாம் இந்த இடத்தில் நினைவில் கொள்வது மிக மிக முக்கியம். அப்படி பார்க்கிற போது தமிழ்நாட்டிலிருந்து இந்த வதந்தியை பரப்பக்கூடிய நாசகார சக்திகளுக்கு இங்குள்ள சில கட்சிகளினுடைய ஒரு கட்சியினுடைய ஒரு நிர்வாகிகளே அதற்கு ஆதரவளிப்பது போல பேசுவது என்பது அவர்கள் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. தமிழ்நாடு என்பது வந்தாரை வாழ்விக்கக்கூடிய பூமி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதுதான் தமிழர்களுடைய பண்பாடு, கொள்கை. அப்படிப்பட்ட நிலையில் தமிழர்களுடைய இந்த கொள்கைக்கு மாறாக இவர்கள் இன்று தமிழ்நாட்டை பற்றி உருவாக்குகிற இந்த பொய்ச் சித்திரங்களை முறியடிப்பதில் நம் அனைவருக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. சேமிப்பு பற்றி ஒரு ஆய்வு ஒன்று படித்தேன். கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டேன்னு கூட சொல்லலாம். அதிர்ச்சியை தரக்கூடிய அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் சேமிக்கிற வழக்கம் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களிடம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஆய்வை வெளியிட்டிருக்கு. அந்த புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவினுடைய ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தி, அதில் 2007-08 37.8 விழுக்காடாக இருந்தது சேமிப்பு. 2018-19 11 ஆண்டுகள் கழித்து இப்போ பார்க்குறப்ப
37.8 இருந்தது, 30.5 ஆகியிருக்கு. 7% தானே சார் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 7%உடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? ஜிடிபியை 200 லட்சம் கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 7%உடைய மதிப்பு 14 லட்சம் கோடி. இப்போ 14 லட்சம் கோடி சேமிப்பு இந்தியாவில் குறைந்திருக்கிறது கடந்த 11 ஆண்டுகளில். இன்னும் குறிப்பாக என்னென்னா 2017-18க்கும் 2018-19க்கும் அந்த ஓராண்டில் குறைந்த தொகை என்ன 32.4லேருந்து 30.5 வந்திருக்கு. ஏறக்குறைய 2 விழுக்காடு, 4 லட்சம் கோடி. ஒரு வகையில் இதில் மகிழக்கூடிய விஷயம் என்னென்னா 14 லட்சம் கோடி சந்தைக்கு வந்திருக்கு, பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு, மக்களிடத்தில் பணம் நிறைய போய் சேர்ந்துருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்தியாவை போன்ற ஒரு குடும்ப அமைப்பு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில், சேமிப்பினுடைய முக்கியத்துவம் தெரிந்த ஒரு சமூகத்தில் சேமிப்பு குறைந்து கொண்டே வருவது என்பது ஒரு வருந்தத்தக்க செயல். ஏன் இது நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் கலாச்சாரம்னு சொல்லலாம், கன்சியூமரிசம். ஆசைப்படுற பொருள்களை எல்லாம் வாங்கி அனுபவிக்க வேண்டும் என்கிற விஷயம். உங்கள் வீட்டை அப்படியே சுற்றி பாருங்கள், தேவையில்லாத பொருள்கள் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கீங்கன்னு. ஒவ்வொரு குடும்பமுமே இதுக்கு விதிவிலக்கு இல்லைங்க. தேவையில்லாத பொருள்களை வாங்கி குவிப்பது. உங்கள் வீட்டில் எந்த பொருளையெல்லாம் நீங்கள் கடந்த ஒரு ஆண்டில் உபயோகிக்கவில்லையோ அதெல்லாம் வேஸ்ட். ஓராண்டாக அந்த பொருள் நினைவில் இல்லாட்டி பெரும்பாலும் அடுத்து நீங்கள் வாங்கி அந்த பொருளை பயன்படுத்த போகிறதில்லை பெரும்பாலும். அதில் ஏன் காசை போட்டு முடக்கி வைக்கிறீங்க? இப்போ என்னென்னா கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த காசு அப்படி 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 அள்ளி எறிகிறோம் பாருங்கள். இன்றைக்கே யோசிச்சிருக்கோமா? அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ பேர்கிட்ட வெக்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நின்று கஷ்டப்பட்டு உழைச்சி ராத்திரி பூரா பார்த்து கண்ணை கெடுத்து உடம்பை கெடுத்து சிரமப்பட்டு சம்பாரித்த காசு தானே. செலவழிக்கிறப்ப அந்த அருமை தெரியணும்ல. 20,000 26,000 ஃபோன் வாங்குறதுக்கு போல 10,000 ஃபோன் வாங்கலாம்ல. 5,000 வாட்ச் வாங்குறதுக்கு போல ஒரு 1,000 வாட்ச் வாங்கிக்கலாம், 500 வாட்ச் வாங்கிக்கலாம்ல. முதல் வாட்சே தேவைதானா? ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுது இல்லை. சட்டை வாங்குறப்ப 1000 சட்டை வாங்கினா என்ன, 400 சட்டை வாங்கினா என்ன? ஏன்னா அது கூட 600 நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க. சார், உங்கள் மதிப்பு உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவோ அது வரை தான் உங்கள் மதிப்பு. பேங்க்கில் பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மதிப்பும் இல்லை. அது தெரிஞ்சுங்க, அதான் யதார்த்தம். சேமிப்பு ரொம்ப 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 அவசியங்க. அந்த ஆய்வில் சொல்கிறாங்க சேமிப்பை 3 வகையாக பிரிக்கிறாங்க. பெரிய நிறுவனங்களின் சேமிப்பு, சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பு, தனி மனித அல்லது குடும்பங்களின் சேமிப்பு, இப்படி 3ஆக பிரிச்சுட்டு சொல்கிறாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் பெரிய நிறுவனங்களின் சேமிப்போ சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பிலோ எந்த மாற்றமும் கிடையாது. தனிநபர் அல்லது குடும்ப சேவிங்ஸில் தான், அந்த சேமிப்பில் தான் 7 விழுக்காடு குறைந்திருக்கிறது. என்னன்னா நம்ம மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற தொடங்கிவிட்டோம். மேல்நாட்டில் கடன் அட்டைகளில் கிரெடிட் கார்டில் வாழ்கிற முறைங்க. அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், அதுக்கு அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், எல்லாத்துக்குமே இப்போயே செலவழிச்சிருது. கன்சியூமரிசம், நுகர்வோரியல். மேல்நாட்டுக்கு இது பொருந்தலாங்க. ஏன்னா அங்கே குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு கிடையாது, கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. எல்லாவற்றையும் அரசு பார்த்துக்கும். உடம்பு முடியலையா, அதுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, அரசு கொடுத்துரும். இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். முதியோர் பென்ஷன் பெரிய அளவில் வரும். வேலை இல்லையா, வேலை இல்லாட்டியும் அரசு உங்களுக்கு அதுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்குது, வேலை இல்லாட்டி அதுக்கு ஒரு பணம் கொடுக்குது. ஆனால் இந்தியா போன்ற குடும்ப கட்டமைப்பு உள்ள நாடுகளில் நமக்கு செலவுகள் அதிகம். குழந்தைங்களை படிக்க வைக்கிறது நம்ம பொறுப்பு, கல்யாணம் செய்ய வைக்கிறது நம்ம பொறுப்பு, பிரசவம் பார்க்குறது நம்ம பொறுப்பு, பின்னாடி அதுங்களுக்கு ஏதாவது ஒன்றா கூட போய் நிற்கணும், கடைசி காலத்தில் நம்மளை நாமே பார்த்துக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் மேலே நாட்டவருக்கு கிடையாதுங்க. 18 வயசு ஆச்சுன்னா பிள்ளைங்க தனியாக போயிடுங்க, அது வாழ்க்கையை அது பார்த்துக்கும். இவங்களுக்கு பொறுப்பு குறைவு, ஆனால் நமக்கு பொறுப்பு அதிகம். அதனால் அவங்கள பார்த்து தாம் செலவழிக்கிற பழக்கத்தை நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு குடும்பம் என்ற அமைப்புக்கு நிறைய பணம் தேவை, அதை கட்டி காக்க வேண்டிய அவசியம் தேவை. நம்ம எல்லாருக்கும் உதவ விரும்புவோம். நம்ம குடும்பம், சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் உதவணும்னு ஆசைப்படுவோம். தீபாவளி, பொங்கலுக்கு, கல்யாண பிறகு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சானாலும் மகனுக்கோ மகளுக்கோ பணம் கொடுத்து துணிகள் எடுத்து கொடுத்து பண்ணுறது நமக்கு பழக்கம். கடைசி காலங்களில் அவங்கள சார்ந்து இருக்க விரும்ப மாட்டோம். அப்போல்லாம் பணம் வேணும். ஆக பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அந்த ஆய்வு சொல்கிற விஷயம். ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாரும் பணம் போடுறாங்க, ஆனால் இப்போ பணம் போடுற எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. மக்கள் இனிமேல் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு பணத்தை சேமிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆய்வு சொல்கிற அடிப்படை விஷயங்க.
சேமிக்க தொடங்கினீங்கன்னா சேமிப்பு வந்து பணமாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குங்க. அதுவும் இளவயதிலிருந்தே சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய செலவழிக்கவும் செய்கிறாங்க. நிறைய சம்பாதிக்கிறப்ப ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் சேவிங்ஸ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா, சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னா, இளமையில் சேமிக்கிற சேமிப்பு இந்த நீங்கள் வந்து ஒரு 20 வயசு 25 வயசில் சேமிக்க தொடங்கி 35 வயசுக்குள்ள 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வாழ்க்கை பூரா அந்த வட்டியை உங்களுக்கு வந்து நிறைய பணத்தை கொடுக்கும். 50 வயசு 60 வயசில் நீங்கள் 1 கோடி ரூபா சம்பாரிச்சிங்கன்னு வச்சுங்க, அது ஓரளவு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் தரும். ஆக இளமையில் எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இல்லாட்டி முதுமையிலேயோ சேமிக்க தொடங்கிடுங்க. சேமிப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தரும். இந்த கொரோனா மாதிரி, இந்த புயல் மாதிரி, இந்த மழை மாதிரி, வெள்ளம் மாதிரி சம்பாதிக்கவே போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற போது கூட உங்களது மானத்தை காப்பதற்கு அந்த சேவிங்ஸ் தான் பயன்படும். சேமிப்பு தான் மிக மிக முக்கியம். சேமிப்பு எப்படி பண்ணுறதுக்கு 7 வழிகள் இருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு பண்ணலாம், நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம், நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், நீங்கள் தங்கம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் நிலம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் வீடு வாங்கி வைக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் உங்கள் தகுதியை பொறுத்த விஷயம். உங்களுக்கு என்ன திறமை தெரியுமோ அதை வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதில் 80 விழுக்காடு மட்டுமே உங்களுக்கு செலவழிப்பதற்கு உரிமை உண்டு. மீதி 20 விழுக்காடு சேமிப்பாகத்தான் செல்ல வேண்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. அரசு அதை எடுத்து செலவழிக்கட்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. ஆக குறித்து வச்சுக்கோங்க, என்ன சம்பாதிக்கிறீங்களோ 80 விழுக்காடு, அதில் 80 விழுக்காடு மட்டும்தான் நீங்கள் செலவழிக்கணும். அதை தாண்டி செலவழிக்காதீங்க. தாண்டி செலவழிக்கணும்னா கூட சம்பாதிங்க. நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு காசும் உங்கள் வியர்வையிலிருந்து, உங்கள் ரத்தத்திலிருந்து வருகிறது. அதை மறந்துடாதீங்க. மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், அதை மிகச் சுலபமாக விட்டுவிடாதீர்கள். ஒன்று தெரிஞ்சுங்க, தேவையில்லாத பொருள்களை வாங்க 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 ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். திரும்ப சொல்கிறேன், தேவையற்ற பொருள்களை வாங்கி குவிக்க ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். அப்படி ஒரு சூழலுக்கு ஆளாயிடாதீங்க. அதனால் வாங்குகிற போது, ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம், ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது அவசியம்தானா, தேவையா, பண்ணணுமான்னு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு, முடிஞ்சால் தள்ளி போட்டு 4 தடவை யோசித்து ஒரு அவசியம் ஏற்படுகிற போது மட்டும் வாங்குங்க. பெரிய செலவுகளை கவனித்துக் கொண்டால் சின்ன செலவுகள் தானே கவனித்துக் கொள்ளும். ஆக வாங்குகிற சம்பாத்தியத்தில் 80% வாழ பழகிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு பதிவாகி ஏற்கப்பட்டு விசாரணை தொடங்கியிருக்கிறது. அந்த வழக்கு என்ன என்று கேட்டால், எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை இந்த நீதிமன்றம் சந்தித்திருக்கிறது என்று பராசக்தியிலே வருகிற அந்த வசனத்தை போல ஒரு விசித்திரமான வழக்காக இருக்கிறது. மத்திய பிரதேசத்தை சார்ந்த டாக்டர் ஷஹானி என்கிற ஒரு பெண், முதுகலை படிக்கிற பெண், தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே அந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார். அவருக்காக மாரியப்ப தட்சிணாமூர்த்தி என்கிறவர் அந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார். என்ன வழக்கு அது? அவர் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்தவர். அவர் ஏன் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து வழக்கு பதிவு செய்தார்? மத்திய பிரதேசத்தில் தனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றுதான் அந்த மனுவில் அவர் குறித்திருக்கிறார். அவருக்கு என்ன பாதுகாப்பு இல்லை என்று கேட்டால், அவர் இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசை ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளைகளில் ஒன்றான, மாணவர் அமைப்புகளில் ஒன்றான ஏபிவிபி, அகில பாரதிய வித்யார்த்த பரிஷத் என்கிற அந்த அமைப்பில் பொறுப்பாளராக இருக்கிறார். அவருக்கே பாதுகாப்பு இல்லையா? அதுவும் மத்திய பிரதேசத்திலும் அவர்கள் ஆட்சி தான் நடக்கிறது, உண்மைதான். ஆனாலும் அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லை என்றால், அவர் சொல்லுகிற அந்த செய்தி பெரும் அதிர்ச்சியை தருகிறது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய வளர்ப்பு தாய், எனக்கு தாயார் தந்தையார் இல்லை, வளர்ப்பு தாய், அவருடைய பெயர் சுதா என்பது, அவர் மாந்திரிகங்களில், மூட நம்பிக்கைகளில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உடையவர், அவற்றில் ஊறி திளைத்தவர். அவர் ஏற்கனவே என்னுடைய 10 வயது தம்பியை நரபலி கொடுத்து விட்டார். இப்போது என்னையும் நரபலி கொடுக்கும் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்ற செய்தி எனக்கு தெரிந்தவுடனே நான் மத்திய பிரதேசத்திலிருந்து தப்பி இங்கே ஓடி வந்து விட்டேன். ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்தீர்கள், வேறு எங்கும் போகாமல் என்றால், அவர் தன் மனுவிலேயே சொல்லுகிறார், பெண்களுக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே பாதுகாப்பான இடமாக இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன், அதனால் தான் வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். அவர் எதற்காக இப்படி இவள் உடன் பிறந்த தம்பியையும் நரபலி கொடுத்திருக்கிறார், இவரையும் கொடுக்கப் போகிறார் என்றால், இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நம்பிக்கைகளை கொண்டவர் அவருடைய வளர்ப்பு தாய். ஏன் காவல்துறையில் நீங்கள் புகார் செய்யக்கூடாது? செய்ய முடியாது. காரணம், என்னுடைய வளர்ப்பு தாய் RSS இயக்கத்திலே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். அங்கே அப்படி இருக்கிற காரணத்தால்
அவரை அங்கே இருக்கிறவர்கள் பாதுகாப்பார்கள். அவருக்கு எதிராக ஏதேனும் வழக்கு கொடுத்தால் என் உயிருக்கே ஆபத்து வந்து சேரும் என்று அந்த பெண் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் கூட இந்த 21ஆம் நூற்றாண்டில் நடக்குமா என்று நாம் ஏன் வியப்படைகிறோம் என்றால், நாம் தமிழ்நாட்டில் இருப்பதால் வியப்படைகிறோம். இந்தியாவின் பிற மாநிலங்களில் இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் இன்னும் பல மாநிலங்களில் இருக்கின்றன என்பது உண்மை. ஆனால் தமிழ்நாட்டிலே அப்படி ஒன்று நடப்பது என்பது நாம் அறிந்த வரையில் இல்லை. நடந்தாலும் அதற்கான எதிர்ப்பு மக்களிடத்திலிருந்தே வருகிறது. இப்போதும் கூட அந்த பெண் எங்கே வந்து தஞ்சமடைந்திருக்கிறார் என்றால், தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தோழர் ஒருவர் வீட்டிலே இருந்து கொண்டுதான் தட்சிணாமூர்த்தி என்பவரின் மூலமாக இந்த வழக்கை பதிவு செய்கிறார். ஒரு சித்தாந்த அடிப்படையிலும் ஒரு வியப்பை பாருங்கள். ஏபிவிபியிலே இருந்து புறப்பட்டு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்திலே வந்து அவர் தஞ்சமடைந்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த நிலைமைகள் அங்கே இருக்கின்றன என்று சொன்னால், அதுவும் ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒருவருக்கே அப்படிப்பட்ட நிலைமை வருகிறது. அதாவது அந்த மத்திய பிரதேசத்தின் மாநில அரசிலும் ஆளுங்கட்சி, இந்தியாவின் ஒன்றிய அரசிலும் ஆளுங்கட்சி. ஆனால் அதனுடைய பொறுப்பாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இந்த அளவுக்கு ஆபத்து நேர்கிறது. இதை நாம் ஒரு தனி நிகழ்வாக பார்க்க வேண்டியதில்லை. இது ஒரு மிகப்பெரிய மாந்திரீகத்தின் மீது, மூட நம்பிக்கைகளின் மீது மக்களுக்கு இருக்கிற அந்த சுழற்சியில் சிக்கிக்கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வாக நாம் பார்க்க வேண்டும். நாம் அறிந்த ஒரு செய்தி, அதுவும் அவர் நீதிமன்றத்துக்கு போனதால் உலகத்திற்கு தெரிந்தது. ஒருவேளை பாதுகாப்பு மட்டும் போதும் என்று தமிழ்நாட்டில் எங்கேனும் வந்து தஞ்சமடைந்திருந்தால், இருக்கும் இடம் தெரியாமல் அவர் இங்கேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த செய்தியே யாருக்கும் தெரிந்திருக்காது. அவர் மிக துணிச்சலாக உயர்நீதிமன்றத்திலேயே வழக்கை பதிவு செய்ததால் இன்றைக்கு நாடு முழுவதும் இதனை அறிந்திருக்கிறது. நீதிபதி சந்திரசேகர் அவர்கள் அதனை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறார். இது ஒரு செய்தியை உரக்கச் சொல்லுகிறது. பெண்களினுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது, மூட நம்பிக்கைகள் எவ்வளவு இன்னமும் இந்த அறிவியல் யுகத்திலும் ஆட்சி செய்கின்றன என்பதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான இடமாக இருக்கிறது என்பதையும் சேர்த்தே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது.